வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கொத்து ரொட்டி ரெசிபியோட வந்திருக்கிறேன். இந்த ஆட்டுச்சியில் வந்து கொத்து ரொட்டி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுதாரேன். இந்த ஆட்டுச்சி கொத்து ரொட்டிக்கு வந்து நான் முதல்ல வந்து கறி செய்ய போறேன். நான் செய்யறதுக்கு மண் சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுல விடுங்க. விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. ஸோ இந்த எண்ணெய் வந்து இப்படி கொதிச்சா பிறகு இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதில் வந்து 4 உள்ளி பல் எடுத்து சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கேன். எல்லாட்டிக்கு 13 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி எடுத்து இதையும் சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இதில் 3 கிராம் இஞ்சி வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் வந்து நான் 2 போடுறேன். உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது. 4 பீஸ் ரம்பை இருக்குது. இந்த ரம்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வதங்க விடுவோம். ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ பாரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டிருக்கு. இந்த 3 நிமிஷம் இப்படி வதங்கி லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. லைட்லியாக கூட இல்லை இப்படி வரைக்க இதில் வந்து ஆட்டுச்சி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். இதில் வந்து 375 கிராம் ஆட்டுச்சி இருக்குது. இந்த ஆட்டுச்சி இதில் போடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே 10 நிமிஷம் வந்து இதை நான் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ சரியாக வந்து 10 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அதற்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஆனால் கொஞ்சம் உரைப்பாக போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த கொத்துரட்டி கொத்தைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். பட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதில் வந்து 1 கப் ப்ளஸ் 1/4 கப் தண்ணி இருக்குது. அல்லாட்டிக்கு 310 ml தண்ணி இருக்குது. இப்போ தண்ணியை இதில் விடுங்க. ஸோ இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி இதை நான் மூடி போட்டு ஒரு 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் வந்து இது நல்லா அவிய விடணும். ஏன்னா ஆட்டுச்சி வந்து நல்லா அவியணும். ஸோ அதில் 15 to 18 minutes வந்து நான் இதை அவிய விட போகிறேன். இடக்கடை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷமாக இருந்து கொதிச்சு வந்துருக்குது. உப்பை செக் பண்ணி பாருங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் வந்து இதை நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக இன்னொரு 8 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ நான் டோட்டலி வந்து 18 நிமிஷம் வந்து இதை நான் அவிய விட்டு நான் மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு நான் இதை கொதிக்க விட்டுனான். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில விட்டுருக்கேன். வச்சுட்டு இப்போ திருப்பி இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட போகிறேன். இப்போ சரியாக 5 நிமிஷமாக நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு இதை நான் கொதிக்க விட்டுனான். இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு ஸோ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வாசத்தூள் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த வாசத்தூள் வந்து நான் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் 1 டீஸ்பூன் வாசத்தூள் போடுறேன். ஸோ அந்த வாசத்தூள் போட்ட பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கொத்துரட்டிக்கு செய்கிற ஆட்டுச்சி கறி வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ நார்மலி வந்து நான் இந்த ஆட்டுச்சி கறி வந்து அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தேசிக்காய் புளி விடுறேன் நான். ஆனால் இதுக்கு நான் விடாத காரணம் வந்து நாங்கள் கொத்துரட்டி செய்த பிறகு அந்த கொத்துரட்டிக்கு மேலே வந்து லைம் ஜூஸ் இல்லை லெமன் ஜூஸ் புளிஞ்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதால் தான் நான் இப்போ வந்து இதுக்கு நான் தேசிக்காய் புளி வந்து விடையில. கொத்துரட்டி செய்யறதுக்கு நான் இதில் வந்து கிரில் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் கேடாவில் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் இது வந்து கேடியன் டயரில் பர்ச்சேஸ் பண்ணினான். ஸோ இந்த கிரில் பேனை நான் அந்த அடுப்பில் வச்சுட்டு 2 பர்னரையும் பின் பர்னரையும் முன் பர்னரையும் வந்து ஆன் பண்ணி மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். குறைச்சி வச்ச பிறகு வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விட்டு இந்த எண்ணெய் வந்து கொதிக்க விடுவோம். இப்போ இந்த கொத்துரட்டி செய்கிறதுக்கு நான் வந்து இதுக்கு நான் எந்த மரக்கறியும் போட போகிறேன். பட் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் கேரட் லீக்ஸ் அதில் போடலாம், இல்லை கோவா போடலாம், உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்குது இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்டுது. இதில் வந்து சின்ன வெங்காயம் நான் ஆளும் குட்டி வெங்காயம் என்றோடைய ஒரு 15 எடுத்து நான் எல்லாட்டிக்கு 50 கிராம் வருது. இப்போ இதை இதில் போடுங்க. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. நான் சின்ன பச்சை மிளகா வந்து ஒரு 5 சின்ன பச்சை மிளகா வெட்டி இருக்கிறேன். வெங்காயம் வந்து ஆகலும் வதங்க தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு நான் ஒரு 1.5 நிமிஷம் வதங்க விட்டுனா கூட வதங்க தேவையில்லை. இதில் வந்து நான் 2 பெரிய முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 பெரிய முட்டையை இதில் அடிச்சு போடுவோம்.
இதுக்கு முட்டைக்கு வந்து நீங்கள் உப்பு போட தேவையில்லை, பட் என்ன கறி போடுறபடியாக நான் வந்து லைட்லியாக இதில் வந்து தூவி விடுறேன் ஒரு பிஞ்ச் அப்படி. ஸோ இந்த இருக்குது நான் கொத்துரட்டி அடிக்கிற வந்து வேணும்னா உங்களுக்கு இது வேணுமென்னு சொன்னால் எனக்கு காமெண்ட் மூலமாக போடுங்க. நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் போட்டு விடுறேன். அப்படி மறந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு காமெண்ட் வந்து போட்டு விடுங்க. ஸோ அந்த முட்டையை கொஞ்சம் வேக விடுவோம். ஸோ அந்த முட்டை வந்து நல்லா வேகிட்டு இதில் வந்து கொத்து ரொட்டி இருக்குது, வெட்டின கொத்து ரொட்டி 340 கிராம் வருது. இப்போ இதில் போடுங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த முட்டையும் இந்த ரொட்டியை மிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். விட்டா பிறகு நான் செய்து வச்ச ஆட்டிறைச்சி இருக்குது. இந்த ஆட்டிறைச்சியில் நான் 1 கப்பு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த கொத்து ரொட்டி நல்லா கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட கிரேவி விடுங்க. பட் எனக்கு அவ்வளோ கிரேவியாக விருப்பம் இல்லை, அப்படியா நான் 1 கப்பு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தி விடுவோம். கறியை போட்ட அப்புறம் நான் ஒரு 3 நிமிஷம் மாதிரி இதில் போட்டு கொத்தி இருக்கிறேன். இப்போ நான் வந்து அடுப்பை 2 பர்னரையும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த கொத்து ரொட்டி வந்து செய்து முடிஞ்சுது. ஸோ கொத்தி போட்டு நான் ஒரு பிளேட்டில் வந்து இறக்கி எடுக்கிறேன். கொத்து ரொட்டி வந்து செய்து முடிஞ்சு ஜஸ்ட் கார்னிஷுக்கு உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ், இந்த வெங்காயத்தில் க்ரன்ச்சினஸ் விருப்பம்னு சொன்னால் நான் எக்ஸ்ட்ரா வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் போட்டு இந்த லைம் ஜூஸையும் புழிஞ்சிட்டு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்து ரொட்டி வந்து செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்து நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.